அதான் சிலிண்டர் தட்டுப்பாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகலை. நமக்கு இன்னும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு கூடிய விரைவில் இடையில ஒரு கப்பல் மட்டும் சீனுக்கு வரவழைச்சாங்க. மோடி எப்பயுமே மோடிக்கிட்ட ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆள், குசும்புக்காரன் ஆனால் நல்லவன் அப்படிம்பார்ல. ஈஸியாக தோல்வி ஒத்துக்குவார். கொரோனாவோட வாழ பழகி கொள்ளுங்கள், கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், பிங்க் கலர் நோட்டெல்லாம் எடுத்துருவாங்க, கருப்பு பணம் எல்லாம் பணமாக வச்சுக்கிட்டு இருந்தானே ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டார். இப்போ அடுத்து போர். நீங்கள் ரஷ்யாவில் தானே ராஜா என்ன வாங்கிட்டு இருந்தீங்க? உங்களை யார் ராஜா அமெரிக்காவை கையெழுத்து போட சொன்னது? எந்த நிர்பந்தம் உங்களை கையெழுத்து போட வச்சது? எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்கிறது ஒரு போரே நடத்திட்டு இருக்கான். ட்ரம்ப்புங்கிற ஒரு பைத்தியம், மனநோயாளி. அவன் 5 நாள் லீவ் விடுறியா? போட லீவ் என்ன? அவன் ஈரான் ஒரே அவர் சொல்லிட்டான், நாங்கள் யார்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தல. ட்ரம்ப் மாற்றி பேசுகிறான், பொய் புழுவுறாங்கிறாங்க. பலமாக இருக்கன்னு நீ ஒருத்தர் அடிச்சிடுற, ஆனால் உனக்கு ஒருத்த மலமானவன் தான் நீ காலி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நேற்று பார்லிமெண்ட்ல மோடி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா ஒரு சவாலான ஒரு கட்டத்தில் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈரான் இஸ்ரேல் வாரால எரிபொருள் இறக்குமதி பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஃபர்ஸ்ட் இல்லை, இது நம்ம ஆரம்பத்துலேருந்தே பேசின விஷயந்தான். சிலிண்டர் தட்டுப்பாடு வரும்னு சொன்னேன். நாங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு தட்டுப்பாடு தான் இருக்குது. நீ சிலிண்டரு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு கூடிய விரைவில் இடையில ஒரு கப்பல் மட்டும் சீனுக்கு வரவழைச்சாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் இங்கே சமாளிக்கல. அது இருக்கிற பேக்கப் ஒரு 60 நாள் பேக்கப் இருக்குது, அதை வச்சு ஓட்டுறாங்க. அதில் ஆல்மோஸ்ட் 20-30 நாள் போயிட்டு, 20 நாள் நெருங்கி போயிட்டு, ஒரு 30 நாளைக்கு தாங்க, 30-40 நாளைக்கு பேக்கப் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுவும் இல்லை. ஹார்மோஸ் தீவில் இந்தியாவோட கப்பலை விட்டாங்க ஒரு வாட்டி ஈரான். ஏன்னா ஈரானோட கப்பல் ஒன்று இங்கே நிற்கிது. அவனும் கொடை வெள்ளெல்லாம் கிடையாது, கப்பலையும் நிற்கிது. சரிடா நம்ம பைப்பில் கப்பலை ஏட்டா மடக்கிட்டு அனுப்பிவிட்றான்னு அனுப்பிவிட்டாங்க. பாக்கி எல்லாத்துக்கும் கீழே தரை வழி வெட்டி வச்சு அவங்க தகர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் மோடி எப்பயுமே மோடிக்கிட்ட ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆள், குசும்புக்காரன் ஆனால் நல்லவன் அப்படிம்பார்ல. ரொம்ப ஈஸியாக தோல்வி ஒத்துக்குவார். ரொம்ப ஈஸியாக ஒத்துக்கிறது. கொரோனாவோட வாழ பழகி கொள்ளுங்கள், கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், பிங்க் கலர் நோட்டெல்லாம் எடுத்துருவாங்க. ஒழிச்சிச்சா பிளாக் பண்ணிலாம் ஒழிஞ்சிருச்சா? எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் அந்த மாதிரி பண்ண மாட்டான். நோட்டை ஃபைப்ரிகேஷன் பண்ணால் தான் பணம், கருப்பு பணத்தை ஒழிக்க முடியும். 100 ரூபா தலை 10 ரூபாய் மாற்றினா தானே இவ்வளோ பெருசாக வரும். அப்போ 100 ரூபா தலை 1000 ரூபா தலை மாற்றி 10,000 ரூபா தலை மாற்றினீங்கன்னா என்ன ஆகும்? சிம்பிளாக ஒரு பாக்கெட்டில் 10 நோட்டு வச்சா 1 லட்ச ரூபா ஆகிடும். 10,000 அதை ஒழிக்க முடியுமா? கருப்பு பணம் எல்லாம் பணமாக வச்சுக்கிட்டு இருந்தானே ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டார். ரிவர்ஸில் புரிஞ்சுக்கிட்டார். எல்லாம் ஷேராக வாங்கி வச்சுருக்காங்க, இடமா வாங்கி வச்சுருக்காங்க, பில்டிங்ஸாக இருக்குது. இதெல்லாம் எப்படி ஒழிக்க முடியுங்களா? கடைசியாக சொன்னார், அதில் கொஞ்சம் நம்ம பெரிய கடுமையான முயற்சி எடுத்தோம், அதை ஒழிக்க முடியல. பெல் அடிங்கன்னாரு, விளக்கு பிடிங்கன்னாரு, டார்ச் லைட் அடிங்கன்னாரு, விளக்கு முடித்தோம், பெல் அடித்தோம், நம்ம எல்லாம் செஞ்சோம். எப்படி சரியாகும் கொரோனா? அதெல்லாம் பீக்கில் இருந்த நேரம், அதெல்லாம் சரியாகல. அதெல்லாம் காமெடி பண்ணது இல்லையா நம்மளை? இப்போ அடுத்து போர். அது பிஜேபியோட அஜெண்டாவே அதுதான். நம்மளை ஒரு பேனிக்காகவே வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு 5 வருஷம் பணம் செல்லாது, இவர் தான் ஹீரோ, மோடி வந்துட்டார், தூக்கி நட்டமாக நிப்பாட்ட போகிறார் நாட்டே நினச்சோமா? அது ஒரு பேனிக்கு. நிப்பாட்டலை. அடுத்த ஒரு 5 வருஷம் கோவிட்லேயே முடிஞ்சு போச்சு. 2020 கோவிட்லேயே கிராஸ் ஆகி போச்சு. 2026 இதில் போகுதுன்னா போர் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் விளையாடுவார்ல, அந்த தொலையை போய் இப்படி சாவி குத்த, மன்னா விளையாடுவதுக்கு நேரம் இல்லை, அங்கே வந்து விட்டான், நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் அப்படி வெள்ளக்கூடிய வேந்தராக இருப்பார்ல. இப்போ இந்த சுச்சுவேஷன் தான். நீங்கள் ரஷ்யாவில் தானே ராஜா என்ன வாங்கிட்டு இருந்தீங்க? உங்களை யார் ராஜா அமெரிக்காவை கையெழுத்து போட சொன்னது? எந்த நிர்பந்தம் உங்களை கையெழுத்து போட வச்சது? எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்கிறது ஒரு போரே நடத்திக்கிட்டு இருக்கான். ட்ரம்ப்புங்கிற ஒரு பைத்தியம், மனநோயாளி. அவன் நார்மல் மென்டாலிட்டியிலே இல்லை, அவன் ஏஜ் ஆகிட்டு பைத்தியம் ஆகிட்டான். அந்த காதில் சுட வச்சது கூட அவனோட செட்டிங்காக இருக்கும் போல இருக்கு. சுட வச்சு அவனே என்கவுண்டர் பண்ணாங்க பாருங்க. 5 நாள் நான் லீவ் விட்றியா? இது என்ன கோட லீவா என்ன? போடுற டேய். அவன் ஈரான் ஒரே அவர் சொல்லிட்டான், நாங்கள் யார்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தலை. ட்ரம்ப் மாற்றி பேசுகிறான், பொய் புழுவுறாங்கிறாங்க. எப்போ நம்ம லெவலில் ஸ்கூல் லெவலாம் புழுவுறான்டாங்க.
பார்த்தா நாடு லெவலில் அப்படி பேசுகிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க, ஈரான் பேச்சுவார்த்தை நடத்திருக்கு, அதனால் கொஞ்சம் அமைதி காக்குறாங்க. நாங்கள் பேசவில்லாம் இல்லை, வாடா ஆடுறாரி, நீ வாடாரி, கட்ஸாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இறுதி தான். நீ எத்தனை நாள் தான் மிரட்டிக்கிட்டே இருப்ப இப்படி காலத்தை, வா மோதி பார்த்துக்கோ, வாடா நீ ஏன் நாளாக போட்டு பார்த்துருவோம் அப்படி சொல்லி இந்த கல்ஃபு கண்ட்ரி மற்ற எல்லா கல்ஃபு கண்ட்ரியும் அம்மிட்டாங்க. அத்தாடி அத்தா நம்ம தள்ள ஏகனாதா, எங்கே போகிற பார்த்தா ஏமால வந்து ஏறாத்தா, நீ எங்கே பார்த்து வந்து ஏறாட்டா, நாங்கள் வரலப்போ அந்த விளையாட்டுக்கு. சார் இங்கே கூட ட்ரம்ப் ஒரு விஷயம் சொல்லி என்னன்னா, நாங்கள் வந்து ஈரான் மேலே போர்லாம் வந்து நாங்கள் தொடுக்கல, ராணுவ நடவடிக்கை தான் எடுத்தோம் அப்படின்னு. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கு இப்படி இல்லை, நாங்கள் வந்து என்கவுண்டர்லாம் செய்யலை, துப்பாக்கி நடவடிக்கை எடுத்தோம். நல்லா இருக்காது, துப்பாக்கி நடவடிக்கை எடுத்தோம். அந்த மாதிரி போர்லாம் செய்யறதா காமெடி பண்ண இராணுவ நடவடிக்கை. இந்த இதில் சொல்லுவாங்க, இந்த புரட்சி படையெல்லாம் இருந்தாங்க, அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அல்லது பொருளாதார நடவடிக்கைன்னு இருக்கும். சொந்த வீட்டுக்கு ஆள் வச்சு திருடுவாங்க, சொந்த வீட்டுக்குள்ள இப்போ அதுக்கே ஆள் அனுப்புவாங்க. தோழர்கள் நிதி திரட்ட பொருளாதார நெருக்கடி, பொருளாதார நடவடிக்கைன்னு சொல்லி. ஆமாம், அப்படியெல்லாம் இயக்கவாதிகள் இருந்திருக்காங்க. எங்கள் வீட்டில் பீரோவில் இந்த இடத்துல நகை இருக்கு எடுத்துருவாங்க, எடுத்து இயக்கம் நடத்தியிருக்காங்க. அந்த தீவிரவாத இயக்கம், தீவிரவாதம் மீன்ஸ் அது இல்லை, நக்சலிசம், புரட்சிப்படை, தமிழர் படை இதெல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி நடவடிக்கை தான் மேற்கொண்டது. இதனோட விளைவாக தான் தங்கம் பார்த்தீங்கன்னா டமால்னு 12,620 ரூபா வந்து நிற்கிது ஒரு கிராமம். 1 லட்சம் சம்திங்கில் வந்துருச்சு. 1,25-30 போயிட்டு இருந்தது, 1 லட்ச ரூபாய்க்கு வந்துருக்கு. இப்போ கச்சா எண்ணெயும் 10% வந்து விலை குறைஞ்சிருக்கு சார். இது வந்து ஒரு பாதிப்புங்களா? ஏன்னா சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் ஓகே போர் வந்து நிறுத்தப்படுறாங்க, நிறுத்த போகுது, ஓகே நல்ல விஷயம். ஆனால் சில பேர் என்ன சொன்னால், திடீர்னு ஒரு வீழ்ச்சி வந்து அது எக்கனாமிக்ஸ் அளவில் பாதிப்பு இருக்கும் அப்படின்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் உட்காந்து போதில்ல. எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் தம்பி. இந்த ஊருக்கு பாருங்கள், ஆடசிப்தன் எழுதின புத்தகம், ஓகேயா, 450 பக்கம் தான். உட்காந்து பொறுமையாக படிச்சுட்டு பேட்டி எடுத்தினா ஒரு வாரம் ஆகும் உனக்கு. பொருளாதாரத்தின் தந்தை. ஓகே, ஆமாம், ஆடசிப்து சொன்னது அதில் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். இப்போ ஒரு பவுன் நகை 1,25,000 விற்றுச்சு இல்லை, இன்றைக்கி அந்த ஒரு பவுன் நகை 1 லட்ச ரூபா விற்கிது இல்லை, அப்போ 25,000 ரூபா நகை கிடைக்க லாஸா? இதுக்கு பதில் சொல்லுது, கிடையாது. அதுதான் ட்ரேடிங்ஸ். அப்போ 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் நகை வாங்கி வைக்கிறாங்க நகை கடையில் 100 பவுன், 1,25,000 ரூபா நாளைக்கு விற்கிதுன்னா 20,000 ரூபா லாபத்தில் போகுதா? இல்லை. அதுக்கு ஒரு ஷாக் வச்சு விற்பாங்க. அது இப்போ எப்படி சொல்கிறது, ஆர்பிஐயில் பணம் அடிக்கிறாங்கல்ல, அப்போ குறிப்பிட்ட அளவு தங்கத்தை ரேஸ் பண்ண பிறகு தான் பணத்தை அடித்து வெளில விடுவாங்க, இல்லைன்னா பண வீக்கம் ஏற்படும். நகைங்கிறது கோல்டு மார்க்கெட்டு உங்களுக்கு புரியாத ஒரு விஷயந்தான். அது நீங்கள் எக்கனாமிக்ஸ் படித்தாலும் தெரியும், அதில் விஷயம்லாம் இருக்காது. ஸோ கோல்டு மார்க்கெட்டுங்கிறது இன்றைக்கி வரையும் இன்டர்நேஷ்னல் லெவலில் புரியாத ஒரு மார்க்கெட் கோல்டு மார்க்கெட்டு. எங்கேயே பாம்பு கடிச்சா எங்கேயே அது நெறிக்கட்டுது, எப்படி நெறிக்கட்டுது? இப்போ ஹார்மோஸ் விட்டால் மட்டும் எல்லாம் சரியாயிடாது. இப்போ நம்ம இன்னும் பிரச்சனையே சந்திக்கலை, இப்போ தான் சிலிண்டர் தட்டுப்பாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகலை, நமக்கு இன்னும் ஒரு 15 நாள் கழித்து ஸ்டார்ட் ஆகும். எப்படி சார்? அதாவது விவசாயத்துலேருந்து எல்லாத்துறையும் பாதிப்படுச்சு, ஆனால் இது ஒரு பிரச்சனை இல்லைன்றீங்க. அப்போ இதோட பெரிய பிரச்சனை எப்படி இருக்கும் சார்? இன்னும் ஒரு 15 நாள் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் இல்லை, அதோட பாதிப்பு ஒரே நாளில் தெரியாதுங்க. ஒரு பொருளாதார இப்போ விவசாயம் பயிர் அறுத்துக்கிட்டு இருக்கோம், மூட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், அது எங்கே எக்ஸ்போர்ட் ஆகாமல் லாக் ஆகுதோ அன்றைக்கி தானே தெரியும் பேக் ஃபயர் ஆகும். முட்டை எக்ஸ்போர்ட்டு விலை இறங்குச்சா, நான் சொன்னது நடந்துச்சா? இப்போ காய்கறி விலை டவுனில் போயிட்டுருக்கு. இப்போ சர இன்றைக்கெல்லாம் 5 கிலோ வெங்காயம் 100 ரூபா வந்துருச்சா இல்லையா? வண்டியில் போட்டு வைக்கிறாங்க, வேணா வாங்கிட்டு போ. தக்காளி பழம் இறங்கிட்டு எல்லாம் எளிதில் அழக்கூடிய பொருள், சின்ன வெங்காயம் எளிதில் அழும், சாம்பார் வெங்காயம். அதான் சார், ஒவ்வொரு இன்றும் நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குங்களே, நடக்காம இல்லை. இப்போ மோடி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டில் சொன்ன பிறகு மக்களோட கேள்வி என்னன்னா, மக்களோட சில ஹோட்டல் உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து தட்டுப்பாடு இல்லைன்றீங்க, போதிய அளவு கையிருப்புன்றீங்க, ஆனால் ஹோட்டல் முதலாளிகள் நாங்கள் எங்கள் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறீங்க எல்லாரும் பாதிப்படைஞ்சிருக்கோம், கேஸ் சிலிண்டர் வந்து ஹோட்டலில் வாங்க முடியலையே அப்படின்னு கேட்குறாங்க சார். இதுக்கு என்ன பதில்? கமர்ஷியல் சிலிண்டர் இல்லை, வீட்டு சிலிண்டராக இருக்கான்னா அதுவும் இல்லை, தட்டுப்பாடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏங்க சும்மா போவாங்க சிலிண்டரு வண்டி, எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்காரு, பில்லு வாங்காத பில்லு இருக்குது சார், வேணா ஒரு சிலிண்டர் தர்றோம்பாங்க. யாரும் வாங்கலை அன்றைக்கின்னா ஆர்டர் போட்டிருப்பாங்க, வீடு சாத்தி இருந்திருக்கும், இல்லை வேறு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும், ஒரு சிலிண்டர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஊரில் கல்யாணம்லாம் ஆனால் இத்தனை சிலிண்டர் விட்டாந்து தூக்கி போடுறாங்க, கல்யாணம் பண்ணுறது சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி சிலிண்டரே இல்லை சார், சும்மா இருங்க, ஒரு சிலிண்டர் கூட இல்லை, கரெக்டாக இருக்குது அப்படின்றாங்க. இண்டக்ஷன் அடுப்பு ஒரே நாளில் விற்றுச்சு, நம்மளும் வாங்கணும் அந்த கூட்டத்தில். அடுப்பு ஒரு நாளில் பயங்கரமாக விற்றுச்சு. ஆனால் நான் தயாராக தான் இருக்கேன், எத்தனை லாக்டவுன் போட்டாலும் நான் ரெடி தான் அப்படின்னு. நீ என்ன தான் போகிற நடத்தி பாரு, தயாராகுங்க, தயவுசெய்து தயாராகுங்க. மோடி அவர்களும் அதை என்ன சொல்கிறாரு? அதான்
டமாலும் பரண்டு விழுந்துடணும். ஒரே நேரமாக பேசிக்கிட்டு டக்குன்னு மோடி சொன்னார் பார்த்தீங்கன்னா இல்லையா, தயாராகிடுங்க, விறகுடுப்பு வச்சு ஊத பழகிடுங்க, வேறு வழி என்ன பண்ணுறது. இது மக்கள் எப்படி சார் பார்க்குறாங்க? ஏன்னா இப்போ இந்த ஒரு போர்ன்ற விஷயத்தை நீங்களும் சரி நானும் சரி மக்களும் ஓட்டுருங்க, சாமானிய மக்கள் இந்த போரை எப்படி பார்க்குறாங்க சார்? சாமானிய மக்களுக்கு வந்து எப்போவுமே பிரச்சனை இருக்கிறது இது பெரிய பிரச்சனையாக தெரியாது. அவங்க இருக்கிற பெரிய பிரச்சனை தான், எப்பயுமே பிரச்சனை தானே. 365 நாளும் பாவம் அவங்க பிரச்சனையிலே இருக்கிறாங்க. அவங்க எப்படி இதை பெருசாக எடுத்துக்க போகிறாங்க? கோவிட்டில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பாதித்தது வந்து சாமானியன் பாதிக்கலை, மிடில் கிளாஸ் தான் பாதிச்சிட்டாங்க. அப்பர் கிளாஸ் சொந்த வீடு தம்பி, சொந்த வீடு, கரண்ட் பில்லு எல்லாம் இருக்குது, அவங்க ஜாலியாக இருப்பாங்க. பேங்க்கில் பணம் இருந்தவங்களாம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க கோவிட்டில். அரசு வேலையில் இருந்தவங்களாம் மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க. என்ன கஷ்டப்பட்டாங்க, சம்பளம் கரெக்டாக போட்டாங்க. ஆனால் நம்ம அன்றாடம் சம்பாரித்து வாழ வேண்டிய நம்ம ரொம்ப சிக்கிட்டோம்ல, அதுக்கு சொல்ல வர்றேன். சாமானியர்கள் எப்போவுமே சாமானிய வாழ்க்கை தான். எங்கேயான ஒரு சின்ன வேலை செஞ்சால் ஒரு காசு கொடுப்பாங்க, வாழ்ந்துருவாங்க. மிடில் கிளாஸாக எல்லாத்துலேயும் மாட்டிப்பாங்க. நம்ம பணக்காரனும் கிடையாது, கொடுக்கவும் முடியல, கேட்கவும் முடியாது இடம் இருக்குல்ல, அவங்க தான் மாட்டுவாங்க எல்லாத்துலேயுமே. அது போராக இருந்தானே, கோவிட்டாக இருந்தால் தானே, பேண்டமிக் பீரியட் எதுவாக இருந்தாலும் சரி, கொடுக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, அந்த நிலையில் மாட்டிக்குவோம். சரி, அழகாக ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த மாதிரி பிரச்சனையால் வந்து இந்த நடுத்தர வர்க்கம் தான் வந்து பாதிப்படையும் அப்படின்னு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் அறிவித்த பிறகு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கும், பங்குச்சந்தையாக இருக்கட்டும், தங்கத்தின் விலையாக இருக்கட்டும், எல்லாம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதில் நிறையவே முதலீடு செஞ்சுருப்பாங்க. அப்போ அது வீழ்ச்சி அடைஞ்சிருக்குல்ல சார், அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும்? ஆமாம், காசை வச்சுக்கிட்டு சும்மா வீட்டில் எல்லாமே கம்ப்யூட்டரில் வச்சு பணத்தை கட்டினவங்களாம் மாட்ட வேண்டியது தான். ஷேர் மார்க்கெட்டே ஒரு பெரிய மோசடி தாங்க. நான் ரொம்ப நாளாக பேசிட்டு வர்றேன். அதை நித்யானந்தா கூட அதே சொன்னார். ஆனால் அதுலேயே எல்லாமே விழுறாங்க சார். அது ரொம்ப ஆரம்பத்தில் உங்களுக்கு சீட்டு கட்டு மாதிரி தான், பணம் வர்ற மாதிரி வரும். உங்களோட புய்யம், உங்களுடைய புள்ளி, உங்களோட மெயில் ஐடி எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். உங்களை எப்போ லாக் பண்ணணுமோ இப்போ லாக் பண்ணி விட்ருவாங்க. ஒரு பொருளை ஷேர் மார்க்கெட் என்ன, இந்த பொருளை இதை வச்சுங்க, இந்த ஸ்கெட்சு இதோட ஆரம்ப விலை 100 ரூபா, இது வந்து ஏறிக்கிட்டே போகுது, இது மேலே பணத்தை கட்டுங்கன்னா இந்த பையன் 10 ரூபா கட்டுவான், நீ 100 ரூபா கட்டுவா, அந்த பையன் 10 ரூபா கட்டுவான், இப்படியாக போய் இந்த ஸ்கெட்ச் வந்து 1000 ரூபாய்க்கு போயிட்டு நிற்கி. அப்போ எல்லாருக்கும் பணத்தை பிரித்து கொடுக்க போகிறோம். மறாதனால அந்த ஸ்கெட்சை தூக்கி நிப்பாட்டுவான், மறுபடியும் பணத்தை கட்டுவா. அந்த ஸ்கெட்சு விற்காது, ஸ்கெட்சு விற்காது, அப்படியே இருக்கும், 100 ரூபாயிலே இருக்கும். நீ எல்லோரும் பணத்தை கட்டுவான். முதல் நாள் போயிருக்குப்பா இவ்வளோ இந்த ஷேரு, இதுதான் சிம்பிளாக. இதை விட ஷேர் மார்க்கெட்டை எளிதாக படம் நடத்த முடியாது. இன்றைக்கி மறுநாள் அந்த பொருள் மேலே எல்லோரும் பணத்தை கட்டுறது. நீ என்ன செய்வ, நேற்று போட்டுட்டு அதில் நல்லா ஏறிக்கிட்ட எல்லோரும் கட்டி ட்ரிபிள் மடங்கு பணம் கட்டிருப்பீங்க. ஸ்கெட்சு விற்காது, பங்குச்சந்தையில் விற்கவில்லை. சென்செக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? புள்ளி படுத்து விட்டது, சென்செக்ஸ் புள்ளி படுத்துகிறோம், புள்ளி ராஜா அவ்வளோதான் காலி. இப்படி தான் ஷேர் மார்க்கெட்டில் ஓடுது. இப்போ உலக லெவலில் இதை ஒரு கம்பெனிஸ், டாட்டா, நம்ம இந்தியானா டாட்டா ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க ஷேர். ஒரு கம்பெனிஸும் இருக்காங்க. அமெரிக்கா லெவலில் சுந்தர் பிச்சைட்டி கூட தான் கம்பெனி இருக்குது, எலான் மாஸ்க் கூட தான் கம்பெனி வச்சுருக்கான். இதிலெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, யாரை நம்பி பண்ணுறது? இது ரொம்ப பெரிய மிதமிஞ்சிய பணக்காரங்க குதிரை ரேஸ் கட்டுற கதை. அது போனால் அண்ணன் வந்தாண்ணன், நம்மளுக்கு தான் அது என்ட்ரியாக ஆகிடாதீங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் அதுக்கெல்லாம் நுழையக்கூடாது. ஆனால் இப்போ என்ட்ரி ஆனவங்களும் பெரிய பாதிப்பு இருக்குது இந்த போர் நிறுத்தத்தாலேயே. ஆமாம், பெரிய சிக்கலாகிடும். நம்ம அதுக்கெல்லாம் போகவே கூடாது. நம்மளால் கைப்பட்ட வாழ்வியல் என்னவோ அதோடைய ரொட்டேஷன் ஆகிக்கிறது தான் பெட்டரானவே. நம்ம அதை விட்டுட்டு நம்ம அதை இதையும் செய்ய போகிறோம்னா சிக்கல் ஆகிடுவோம். வெளிநாடுகளில் இருக்க தமிழர்கள்லாம் பத்திரமா இருக்கு, ஊர் வந்து சேர்றது வழியை பாருங்கள். ஃப்ளைட்டு கட்டு விட்டாங்கன்னா பாவம், துபாயில் நாயை ரோட்டில் நின்று போயிருக்காங்க. எதுக்குடா அந்த செல்ல பிராணியை வளர்க்கணும்? அப்படியே ரோட்டில் கிடக்கு, டப்பா விட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா இல்லை விஷுவல் ஷாட்டு? வயிற்றை பற்றி எரியுது. அந்த பச்சைகளை அடைத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் வள்ளலார். பச்சைகள்லாம் பூனை, பச்சை, பறவை எல்லாம் அடைச்சி வச்சு வளர்க்கக்கூடாது, அது பாவம்னு சொல்லுவார். அது நம்ம அது பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் அது பரிதாபமாக இருக்குது. ஸோ அது எல்லாம் பாவமாக இருக்குது. ஊர் வந்து சேர்றது வழியை பாருங்கள். என்னோட லாஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ ஈரான் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து கச்சா எண்ணெயில் வந்து ஒரு குழப்பமான ஒரு விலையை வந்து நிர்ணயிப்பதற்காக இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் இதனால் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு இப்போ பாதிப்பு இருக்கும் சார்? இந்தியா பாதிப்பில் தான் ஆல்ரெடி இருக்குது. சுடலை தாவு எங்கே இருந்து தாவுறது? நான் டிமானிட்டைசேஷன்லேருந்து என் பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பாதிப்புங்க ஏங்க, ஜிஎஸ்டி வரி கொடுங்க, கொஞ்சோண்டு குறவலை எடுத்துக்கிறேன், நாடு நல்லா இருக்குன்னு நான் கொடுத்தாச்சுங்க, இன்னமும் நல்லா இல்லைங்க. ஜிஎஸ்டியெல்லாம் பெரிய மோசடியான விஷயம் உங்களுக்கு தெரியலையா? ஒரு இட்லி நேரடியாக வந்துருச்சா? என்னோடய நெல்லுக்கு வரி போட்டேன், சாக்கு மூட்டைக்கு வரி போட்டேன், மெல்லுக்கு வரி போட்டேன், கரண்ட்டுக்கு வரி போட்டேன், எல்லாம் வரி போட்டு, மில்லு அரைச்சதுக்கு வரி போட்டு, மாவு அரைச்சதுக்கு வரி போட்டு, எல்லாம் வரி போட்டு இட்லியாக தட்டுக்கு வந்த பிறகு அதுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி? அப்புறம் ஜிஎஸ்டி இதுக்கு தனியாக ரூபா அவனை விட்டுறாவில் அவனை போட்டுக்கிட்டு, அதான் ஃபைப்ரிகேஷன் ஆகி வந்துருச்சு இல்லை ஒரு பொருளா?
அப்போ அந்த வரியெல்லாம் கட் பண்ணு, டைரெக்டாக இட்லிக்கு வரி போடு, எதுக்கு டேக்ஸ் கேட்காது, எல்லாத்துக்கும் டேக்ஸ் கேட்டால் எப்படி? ஒரு பொருள் உருவகம் ஆகிட்டு வந்துட்டு முழு ஒரு 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 ஒர்த்தாயிட்டு ஒரு பொருளாயிட்டு அதுக்கு வரி போட்டால் எப்படி? அதனால் இந்தியா ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது. பட்டு இவங்க மேக்கப் பண்ணி அண்ட பாரதம் அகண்ட பாரதம் அவனு வெளியே தெரியாமல் ஓட்டிக்கிட்டு இந்துக்களை காப்போம், திருப்பவனத்தில் விளக்கேற்றுவோம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குல்லங்க. நம்மளை மடைமாற்றுவது நம்மள்ட்ட நிறைய இருக்குது தம்பி. சாதி எதுவும் இல்லைன்னா ஒரு ஆணவ கொலை நடந்தால் நம்ம எல்லாம் அந்த பக்கம் போயிடுவோம். மதம் இருக்குது நம்மள்ட்ட, சினிமா இருக்குது, டாஸ்மார்க் இருக்குது, சாராயம், யூ டேக் ட்ரிங்க், குர் சுத்திங் ட்ரிங்க் இருக்குது. அந்த நடிகர் வீட்டுக்கு அவன் அட்லி பொட்டாட்டி மாசமாக இருக்குது. இருந்தாடா உனக்கேடா அதை பற்றி, அதுக்கு வளகாப்பான். விஜய் போகிறாராம், விஜய் போவார்றா, சாப்பிட்டு தானே போக மாட்டார், வளகாப்புக்கெல்லாம் போவார்றா. அது பெண்களுக்கு வளகாப்புன்னா உடனே போயிடுவார். அட்லிக்கு வளகாப்புனா போக மாட்டார். அட்லிக்கு என்னத்தை வளகாப்பு போடுறது, ஆம்பளைக்கு சந்தனம் வேணா தடவி வச்சிருப்பாங்க இப்படி இந்த இடத்துல பழுக்குன்னு, உடனே பறந்து ஃப்ளைட்டு பிடிச்சி போயிடுவார். விஜய் பின்னாடி ஓடிடுறது. அஜித்குமார் கார் ரேஸில் இடுப்பு ஓடிந்து விட்டதான். அவர் கார் ஓட்டினா இடுப்பு ஓடிய தானே செய்யும். அதுக்கு நமக்கு என்ன இருக்குது? உன் குடும்பத்தை வளர்ச்சியை பாடுறா, ஒன்றே பாடுறா, அதை பார்க்குறது இல்லை. அவன் வீட்டில் என்ன, அவன் பாரு என்ன பண்ணுறான், இவன் பாரு என்ன பண்ணுறான். அவங்க அப்பா அவனுக்கு, அவன் குமார் இல்லைம்மா குமார், அவங்க அப்பா ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு, சுற்றுது. அவன் அப்பா ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கான், உனக்கு பைக் வாங்கி கொடுக்க மாட்டான். அவன் அப்பா பொல்லாதவன்ல, அவன் வீட்டுக்கு அவன் எதாவது நடந்துட்டு போதேன். நம்ம வேலையே இதுதான், டைவர்சிட்டி பண்ணுவாங்க நம்மளை. நீ இப்படியே கிடப்ப சினிமா பார்த்துட்டு அந்த ஃபைட்டு சீனு அப்பா செம்மையாக எடுத்துருக்கான். ஒரு மலையாள படம் வந்திருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு 2.5 மணி நேரம் கழுத்து அறுத்துட்டானோப்பா. ஒன்றுமே புரியல. பாட்டை பார்த்துட்டு விடாங்கிறான். பாட்டை போடுறா, முதல்ல பார்க்குறோம், 2வது பாட்டை அப்புறம் போடுறோம். துரந்தர்னு ஒரு படம், ஒருத்தர் போய் 20 வருஷம் ஒரு நாட்டுக்குள்ளே இருந்து தீவிரவாதியோடு சேர்ந்து அப்புறம் அவன் பிடிச்சி கொடுக்குறான். அப்போ அவன் தீவிரவாதி இல்லையா? துரந்தர் அது நம்ம பார்வை உளவாளி, அவங்க பாரு தீவிரவாதி. ஏங்க எல்லாரும் பார்வையிலையும் தீவிரவாதி தாங்க. கெட்டவரோட சேர்ந்து அப்புறம் எப்படி பிடிச்சி கொடுக்குறது? அதுமாதிரி இது கெட்டன இல்லை, அது பேர் கூடி கழுத்தறுக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்வையில் அவன் பார்வையில் தீவிரவாதி தானே. அப்போ நம்மளை அதுலேருந்து நீ கொஞ்சம் முண்டி அடிச்சு ஹை சினிமா. இன்னொன்று இருக்குது முக்கியமானது, மட்டைப்பந்து. உலகமே போரில் இருக்குது, ஐபிஎல் உட்காந்து பார்த்துக்கிட்டு பால் அங்கே பான்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துரு. அது அவன் கோடிகளில் சம்பளம் வளர்றான், நமக்கு என்ன திருப்தி? அதான் சார், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனால் மக்கள் அது கண்டுக்கலாம். ஆனால் இந்த டைம் ட்ரம்ப் இப்படி சொன்னது முடிவுக்கு வருமா சார்? இந்த ஈரான் ஈஸ்ட் அமெரிக்கா போர் எதிர்பார்க்கலாமா? அது எப்ஸ்டைன் பில்ஸை பற்றி யாரும் பேசாத, உடனே இப்போ கையெழுத்து போட சொல்கிறேன். ட்ரம்ப்பை கூப்பிடுவார், டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சைன் பண்ணுங்க. ட்ரம்ப் எப்ஸ்டைனை பற்றி பேசலை, எங்களுக்கு எப்ஸ்டைன் ஃபைல்ஸை மறந்துட்டோம். ஓகேனா போர் நின்ற போகுது. ஆனால் எப்ஸ்டைன் ஃபைல்ஸை நான் விடுறதாவே இல்லை, எல்லா இதுலேயும் எப்ஸ்டைனை சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. குழந்தைகளை கொண்டு வச்சு கும்மால் அடித்து குழந்தைங்க பச்சை புள்ளை கறியை தின்னுபிட்டு அப்படியே கூத்தடிச்சிக்கிட்டு இப்படி உலக யுத்த யோக்கியர்கள் மாதிரி சுற்றி வர்றானோல எல்லாம் இப்படி இது தேவ தூதர்கள் ஆகிட்டானோலான்னு கேட்குறேன். பொறுக்கி பசங்க 6 போரை நிறுத்தினவர் சார், அவர் சொல்ல சமாதானத்தை விரும்புகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காருங்களே. யாரு ட்ரம்ப் சொல்லி நான் 6 போரை நிறுத்திருக்கேன் அப்படிலாம் சொன்ன ஒரு உன்னதமான மனுஷன். அப்புறம் இதுக்கு யூஎஸ் போர்டு கப்பலையும் யூஎஸ் ஆப்ரான் கப்பலையும் கொண்டா ஈரானுக்கு நேரம் நிப்பாட்டுறேன். நானே உனக்கு சட்டைக்காரன், என் வீட்டு மரத்தை விட உன் வீட்டு மாட்டை கட்டினா கோவம் வருமா இல்லையா? எனக்கு உனக்கு ஆகலை, ஓ காற்று என் பக்கம் அண்டப்படாதுங்கிற நீ வம்படியாக வீட்டுக்கு முடியுதுன்னு குரங்கு வேஷம் மட்டும்னா எப்படி இருக்கும்? சார் இப்போ 5 நாள் டைம் கொடுத்தாருல சார், அங்கே போகிற இப்போலாம் சண்டை போக மாட்டோம், தாக்குதல் பண்ண மாட்டேன்னு சொல்லி. இது என்ன தம்பி ஃபீவரா தம்பி? யூரின் கல்ச்சர் எடுத்துருக்கோம், பிளட் சாம்பிள் எடுத்துருக்கோம், ஒரு 5 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்கிறதுக்கு போர் தம்பி. பல பேர் உயிர் போய்ட்டு குழந்தை அழுகுது, என்னை விட்டுருங்கன்னு அழுகுது. தயவுசெய்து போருங்கிறது எதுக்கு தீர்வு இல்லாத ஒரு விஷயம். வல்லவன் வலியார் முன் தன்னை நினைக்க தான் தண்ணி மெலியார் மேல் செல்லும் எடுத்து வள்ளுவன். பலமா இருக்கன்னு நீ ஒருத்தர் அடிச்சிடுற, ஆனால் உனக்கு ஒருத்த மலமானவன் தான் நீ காலி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.